அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையடிப்பட்டி பெருமாள் கோவில் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவு. இந்த சைடு திருச்சியிலேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவு தான் வரும். இதற்கான நேவிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கோவிலில் ஏராளமான சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பெருமாளுக்கும் சிவனுக்கும் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய குடைவரை கோவில் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே இருக்க கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குன்று. அந்த குன்றை குடைவரை மாதிரி உடைஞ்சு அது உள்ளேயே அரங்கநாதர், அதாவது பெருமாள் அவங்களோட சிலையை வடிச்சிருக்காங்க. அதன் பக்கத்திலேயே ஒரு சிவன் ஆலயம், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை குடைஞ்சு அது உள்ள வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு தீர்த்த குளம் ஒன்று இருக்கும். அந்த தீர்த்த குளத்துல சென்று கால் படக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த குளத்துல இருந்து தான் பெருமாளுக்கு தண்ணீரை எடுத்து போய் தீர்த்தமா தெளிப்பாங்க. ஸோ கால் படாம அதுல இருக்க மீன்களுக்கு பொரிய வாங்கி போடுறது வழக்கமான ஒன்றா இருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த அந்த தீர்த்த குளத்தை வணங்கினதுக்கு அப்புறமா தான் பெருமாளை நேரடியாக அந்த கருவறையில சென்று வணங்கணும். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை வணங்குறதுக்கும் ஒரு முறை இருக்கு. நம்ம நார்மலாக ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பெருமாளை டைரெக்டாக வணங்கிட முடியாது. பெருமாளோட திருப்பாதங்களில் இருந்து அதுல இருந்து முகம் வரைக்கும் தான் பார்க்கணும். டைரெக்டாக அந்த முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகமான ஒன்றா இருக்கு. அந்த கோவிலை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா அதற்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஆலயம் மாதிரி இருக்கும். அதன் வெளிப்புறத்தில் முருகப்பெருமான் இருப்பாங்க. அதன் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவன், அந்த கோவில் அமைந்துள்ள பகுதி ஒரு குடைவரை, அதாவது அந்த குகையை குடைஞ்சு அதில் ஏராளமான சிற்பங்களை வடித்து வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதன் வெளிப்புறத்தில் ஒரு சின்ன ஒரு மலையேற்ற மாதிரி ஒரு பகுதி இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன குன்று தான். அந்த குன்று மேலே ஏறி பார்த்தீங்க அப்படின்னா திருமால், அதாவது பெருமாள் அவங்களோட கால் பாதம் அதில் பதிச்சு வச்சுருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த கோவிலோட பின்புறத்தில் போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாறை ஒன்று. அந்த பாறை ஒரு சின்ன சப்போர்ட்டில் தான் இன்றைக்கும் இருக்குது. இந்த கோவிலுக்கு வர்றவங்க யாருமே அதை பார்க்காம தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அது எப்படி அந்த ஒரு சின்ன சப்போர்ட்டில் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பாறை தாங்கி நிற்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதற்கு அடுத்ததாக இந்த கோவிலில் வழிபடுறதுக்கு பல ரீசன் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எது அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா, திருமணமாகாத யாராவது ஆண்களோ பெண்களோ யாரா வேணாலுமே இருக்கலாம். அவங்க இந்த கோவிலில் ஒரு வணங்குற முறையில் வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அவங்க எப்படி பெருமாளை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தீர்த்த குளத்தில் போயிட்டு தீர்த்தத்தை எடுத்துக்கணும். அதன் பிறகு வீட்டில் மஞ்சள், அந்த மஞ்சளை அவங்களோட கையாலேயே அரைச்சு அந்த தீர்த்த தண்ணீரை விட்டு தான் அந்த மஞ்சளை அரைக்கணும்னு சொல்லுவாங்க. அதை குங்கும பொட்டோட சேர்த்து வச்சு இந்த திருமாலை சனிக்கிழமை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா திருமண தடைகள் எல்லாமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. நாம பார்த்த இந்த கோவில்ல 2 சாமி சன்னதிகள் இருக்கு. ஒன்று அரங்கநாதர் இருக்காங்க, இன்னொன்று சிவலிங்கங்கள் இங்க இருக்குது. இதுல சிவன் அவங்களோட டெம்பிள், அவங்களோட அந்த குடைவரை டெம்பிளை தான் ரொம்ப பழமையான காலத்திலேயே தோற்றுவிச்சிருக்காங்க. அதை அங்க இருக்க கல்வெட்டுகளே ஆதாரமா சொல்லுது. பல்லவர் கால மன்னர்கள் கிபி 275வது வருஷம், சரியா இன்னையிலிருந்து ஒரு 1800 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதலில் கட்டின கோவில் அங்க இருக்க சிவன் கோவில். அதன் பிறகு கிபி 775வது காலகட்டங்களில் தான் இந்த கோவிலோட கட்டுமான பணிகள் எல்லாமே நிறைவுற்றிருக்கு. பல்லவர்களோட ஆட்சி காலங்கள், அந்த டைம் அவங்களோட கல்வெட்டுகள் தான் இதுல இருக்கு. ஈவன் இதுல விஜயநகர பேரரசு அவங்களோட கட்டிடக்கலை பாணி இருந்தாலும் இங்க அவங்கள பத்தின எந்த ஒரு கல்வெட்டுகளும் கிடையாது. இங்க 1-2 கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்கு. அது எல்லாமே பல்லவர்களோட ஆட்சி காலத்தை பத்தின கல்வெட்டுகள் மட்டும்தான். ஸோ எப்போவுமே சனிக்கிழமை அப்படின்னாலே இந்த பெருமாள் கோவில் ரொம்பவே ஃபேமஸ்.
இது வந்து ஒரு பல கிராமங்களுக்கு நடுவில் தான் இருக்குது. இங்கே அந்த அளவுக்கான பேருந்து போக்குவரத்து வசதிகள் எல்லாமே அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். கண்டிப்பாக ஒரு முறை வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்கும். அந்த காலத்து பாணியில் குகையை குடைஞ்ச கோவில் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஏதாவது ஒரு கோவிலை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட பயணத்தை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி.